திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் வீடுகள் மற்றும் அவருடைய கல்லூரியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற நில அபகரிப்பு உட்பட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கைதாகி வருகின்றனர். இது மட்டுமின்றி வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளதாக புகார் எழுந்துள்ள முன்னாள் அமைச்சர்களின் வீடுகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களின் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை நேரு, பொன்முடி, தாமோ அன்பரசன் போன்றவர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை நடத்தி முடித்துள்ளனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் முட்டத்தில் உள்ள முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் வீடு மற்றும் அவருடைய கல்லூரியில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் காலை 6:30 மணிக்கு சோதனை மேற்கொண்டனர். அதேபோல சென்னையில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை நடந்தது. உள்ளாட்சி மற்றும் இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுக அரசு செயல்படுவதாக இந்த ரெய்டு குறித்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் சகோதரர் தெய்வசிகாமணி வீடு, சிதம்பரத்தில் உள்ள அவருடைய சகோதரி வீடு என 9 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது.